ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஈவினிங் 6 மணிக்கு மேல இங்க லைட் ஷோ வேற நடக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கோல்கொண்டா ஃபோர்ட்ல. ஸோ வாங்க, இப்போ 4:30 மணி ஆகுதுங்க. 1 மணி நேரம் நம்ம கோட்டையை சுத்தி பார்த்துட்டு வந்தா 7 மணி 6:30 7 மணில இருந்து நம்ம லைட் ஷோவும் பார்த்துட்டு செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஹைதராபாத் வைப்ஸை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹைதராபாத் கோல்கொண்டா ஃபோர்ட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, என்னடா கோட்டை கொத்தளங்களுக்குள்ள போற மாதிரி ஏதோ கோட்டை மதில் சுவர் என்ட்ரன்ஸ்குள்ள போறோம் தானே பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நாம் இப்போ ஹைதராபாத்குள்ள இருக்கிற முக்கியமான லேண்ட்மார்க்கான கோல்கொண்டா ஃபோர்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா குதுப்ஷாஹி டாம்ஸ் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், அந்த vlog பார்க்காம இருந்தா பாருங்க. குதுப்ஷாஹி டாம்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. அங்கிருந்து நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட் போயிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம ஹைதராபாத்தோட முக்கியமான லேண்ட்மார்க்கான கோல்கொண்டா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இங்க பாருங்க, பார்க்கிங்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தா அழகா வண்டியை 2 வீலர் 4 வீலர் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாம உள்ள போய் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ட்ரி ஃபீ எல்லாம் எவ்வளவுன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். கோல்கொண்டா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்களா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருங்க. 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு ரோடோட 2 சைடும். சூப்பரா அந்த முகல் ஆர்கிடெக்சர்லயே வேற லெவல்ல இருக்கு. முகல் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிற ஒரு சூப்பரான அந்த வரவேற்பு கோபுரம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நாம அப்படியே உள்ள போறோங்க கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு உள்ள ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லான் வச்சிருக்காங்க. நம்ம கொடிக்கம்பம் எல்லாம் கூட இருக்குங்க. எல்லா ஃபோர்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃபோர்ட்ஸ்லயுமே சூப்பரா இன்னுமே நம்மளோட இந்தியன் பிளாக் வச்சிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. உள்ள டிக்கெட் கவுண்டர் போற வழியில இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் அண்ட் பேன்னு சொல்லிட்டு நீங்க மொபைல்லயே கூட பே பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் புக்கிங், நாம லைன்ல நிக்க தேவையில்லை. அது போக பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலேயே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க உள்ள அப்படியே பேக் எல்லாம் போட்டு நீங்க சுத்தி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு நாள்ல எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, பேக்கை தனியா எங்கேயும் வைக்க முடியல, ரயில்வே ஸ்டேஷன்லயும் வைக்கலப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோல்கொண்டா ஃபோர்ட்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாக் ரூம் இருக்குங்க. அழகா கிளாக் ரூம்ல பேக்கை போட்டு டிக்கெட் எடுத்துட்டு நீங்க சூப்பரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நாம டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்க டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு 25, சார்க் கண்ட்ரி அடல்ட்ஸ்க்கு 25, பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ்க்கு 25, ஃபாரினர்ஸ்க்கு 300, வீடியோ கேமராக்கு 25. வாங்க டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போய் பார்ப்போம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கோல்கொண்டா ஃபோர்ட் 25 ரூபா. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா கியூல நிக்க வேண்டியது இல்ல. இங்க சில சமயம் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வர்றாங்களா, அதனால சரியான கூட்டம் ஆயிருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு மக்களே. நம்ம மெயின் கோட்டையோட நுழைவு கோபுரத்தில் இருக்கோம். இங்க பாருங்கன்னா ஜாமெட்ரிக் ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முகல் ஆர்கிடெக்சர்னு சொன்னால கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் ஆகட்டும், மேல டோம் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், டோமுக்கு கீழே இருக்கிற அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு ஜியோகிராபிக்கல் இதுல ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாக்குறதுக்கு க்ளோஸ் அப்ல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு பீரங்கி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் கோபுரத்துக்கு
கோட்டைக்குள்ளேயே உள்ள வந்து நம்ம கோட்டையோட ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. கோல்கொண்டா derived its name from Golconda, which means a shepherd's hill. Initially, fort was under the control of Kakatiya, but passed on to the hands of Bahamanis, and after that it fall into Sultan Kuli, Qutub Shahi kingdom. So இங்க பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காக்கத்தியா கிங்டம், அதாவது நம்ம இந்தியன் ஆரிஜின் பேஸ்டு கிங்டம் தான் வந்து மட் ஃபோர்ட்டா கட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாமனி சுல்தானேட்ஸ்க்கு போய் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு தளபதி தனி சுல்தானேத்தா குதுப் சாஹி டைனாசிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்க ஜென்ரேஷன்ல தான் வந்து இந்த குதுப் சாஹி ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல கோல்கொண்டா ஃபோர்ட்டு, குதுப் சாஹி டாம்ஸ், சார்மினாரு, இதெல்லாமே வந்து குதுப் சாஹி டைனாசிட்டி பீரியட்ல தான் வந்து ஹைதராபாத்ல வேற லெவல்ல கட்டியிருக்காங்க. அப்படியே மண் கோட்டையை வந்து அடுத்தடுத்து வந்த சுல்தானேட் கிங்ஸ் வந்து அப்படியே இதை வந்து கிரானைட் கோட்டையா மாட்டிருக்காங்க. அதாவது கற்களால கட்டின கோட்டையா கட்டி ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்களாங்க கோல்கொண்டா ரீஜன்ல இருந்து கேபிட்டலை. வாங்க சுத்தி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம பார்த்தோம்ல, நம்ம காக்கத்தியா கிங்டம்க்கு அப்புறம் பாமனி சுல்தானேட் வந்துட்டு அந்த சுல்தானேட்டு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு தளபதி வந்து இண்டிபெண்ட் ஆகி சுல்தான் குலி அப்படிங்கிற மன்னர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1518ல குதுப் சாஹி டைனாசிட்டின்னு ஒன்று கோல்கொண்டா பேஸ்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்குள்ள இருக்கிற கோல்கொண்டாங்கிறது ஒரு ரீஜியன், ஓகேவா? அதனாலதான் கோல்கொண்டா ஃபோர்ட்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குதுப் சாஹி டைனாசிட்டியோட கேபிட்டல் வந்து இந்த பிளேஸ் தாங்க, இப்ப நாம இருக்கிற கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கிற பிளேஸ் தான். இங்க தாராமதி மாஸ்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் டேபிள்ஸ், தர்பார்கள் மலை மேல இருக்கான். ஸோ அதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது போக பாத்தீங்கன்னா ராணி ராஜாக்கள் தங்கறதுக்கான அறைகள், அதுக்கப்புறம் படைகள் தங்கறதுக்கான பிளேசஸ், வாட்ச் டவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் உள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள 2 டெம்பிள் கூட இருக்குங்க. பழைய காலத்துல காக்கத்திய கிங்டம் பீரியட்ல தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல ஆப்வியஸ்லி அம்மன் கோவில் எல்லாம் தானே வச்சிருப்பாங்க நம்ம மன்னர்கள். ஸோ அந்த அம்மன் கோவில் கூட உள்ள இருக்கா மலை மேல போற வழியில. ஸோ அதெல்லாமே நம்ம சூப்பரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியாவுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ குதுப் சாஹி சுல்தான்ஸ் வந்து இதை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஃபோர்டிஃபிகேஷன் வால் கட்டி மொத்த கேபிட்டல் சிட்டியுமே வந்து ஃபோர்டிஃபைடு வால்குள்ள தாங்க வச்சிருந்திருக்காங்க கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் வந்து அதை 7 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிட்டியை, கோல்கொண்டாங்கிற அந்த கேபிட்டல் சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க வேற லெவல்ல.
மக்களே அந்த முகல் ஆர்கிடெக்சர் ரூல் பண்றதுக்கு அடையாளமா இங்க பாருங்களா, அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபவுண்டைன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கோர்ட்யார்ட்ல எல்லாம் வந்து அழகா ஃபவுண்டைன் வச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லா பக்கமுமே இந்த ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஆக்டோகனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பக்கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுத்தியும் இருக்கிற சிட்டாடல்ஸ், பெரிய பெரிய கோட்டை மதில் சுவர்கள் எவ்வளவு ஃப்ளோர்ஸா இருந்திருக்கு பாருங்க. ஒரு 2-3 ஃப்ளோர்டு பில்டிங்ஸா அந்த காலத்துல இருந்த பேலஸ் வந்து, ஃபோர்ட் வந்து இப்போ ரூயின்ஸ் ஆகி மறுபடியும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ 17th செஞ்சுரி, அதாவது 15-16 செஞ்சுரியில இந்த குதுப்ஷாஹி டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க ஹைதராபாத்ல. அதுக்கப்புறம் எல்லா டைனாசிட்டிக்கும் அதுக்கு மீறி வருவான்ல, ஸோ அது மாதிரி ஒரு முகல் கிங்டம் வந்திருக்காங்க. அவுரங்கசீப் படம் தான் வந்திருக்கு, ஓகேவா. நார்த்ல இருந்து முகல் எம்பரர் வந்து சுல்தானேட், டெக்கான் சுல்தானேட் கிங்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வீழ்ச்சி அடைய வச்சு ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 17th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா நம்ம அவுரங்கசீப் வந்து கோட்டையை முற்றுகிட்டு இருக்காரு. அந்த காலத்துல வந்து 17th செஞ்சுரி, ஏர்லி 17th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் காட்டன் வீவிங் இண்டஸ்ட்ரியே இருந்துச்சாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் காட்டன், அதாவது ஹைதராபாத் சுத்தி பாத்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் தாங்க. நிறைய கரும்பு, பருத்தி இதெல்லாம் தான் நல்லா விளையும், வாழை இதெல்லாம் வந்து நல்லா விளையும். ஸோ அப்போ காட்டன் நல்லா விளைஞ்சங்காட்டி உள்ளுக்குள்ள வந்து பெரிய காட்டன் இண்டஸ்ட்ரியே இருந்துச்சாம். ஸோ உள்ளுக்குள்ள வந்து காட்டன்னால செஞ்ச துணிகள் எல்லாம் வந்து ப்ளீச் பண்ணி பெர்ஷியா, யூரோப்பு இங்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களாங்க. அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் டைஸ் எல்லாம் இருக்கும்ல, ப்ளூ கலரு, ரெட் கலரு, இந்த நேச்சுரல் ரூட்ஸு, இலைகளை எல்லாம் வச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கலர்ஸ் பண்ணுவாங்கல்ல, நேச்சுரல் கலர்ஸ், அதில் கலர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த க்ளோத்ஸை வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஜாவா, சுமத்ரா, நம்ம சோழர்கள் ஆண்டாங்கல்ல ஜாவா ஐலாண்ட், சுமத்ரா ஐலாண்ட் எல்லாம், ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த குதுப்ஷாஹி டைனாசிட்டியை வந்து அவுரங்கசீப் படையெடுத்து வந்து 8 மாசம் கிட்டத்தட்ட கோட்டையை முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் குதுப்ஷாஹி டைனாசிட்டிய வீழ்த்தி அவன் வென்று இருக்காங்க. எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு பாருங்களா. நம்ம பாக்குற இந்த கோட்டைகளை சுத்தியும் வேற லெவல்ல. மக்களே, நம்ம 1199 இருந்து 1262 நம்ம காக்கத்தியா மன்னர்கள், கணபதி தேவா, பரதபருத்ரா, இந்த மாதிரி மன்னர்கள் எல்லாம் மட் ஃபோர்ட்டா கட்டின இந்த கோட்டைய எவ்வளோ பிரம்மாண்டமா கற்கோட்டையா மாத்தி இருக்காங்க பாருங்க அடுத்தடுத்து வந்த சுல்தான்ஸ். ஸோ மேல வந்து இந்த காக்கத்திய மன்னர்கள் கோட்டையை கட்டின போது மேல டெம்பிள் எல்லாம் கூட கட்டியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம மேல போகும்போது ஒரு கோவில் இருக்கும், அதை பார்த்துட்டு தான் நம்ம போறோம். மேல போற வழி பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இங்க கேமல்ஸ் எல்லாம் கட்டி வைக்க கூட ஒரு கேமல் போஸ்ட் எல்லாம் கூட இருந்திருக்கு. கேமல் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்களா, ஹார்ஸ் ஸ்டேபிள் மாதிரி கேமல் ஸ்டேபிள் கூட இருந்திருக்குங்க. நம்ம காக்கத்திய மன்னர்கள் காலத்துல கட்டின கோவில்கள்னு சொன்னால அது இருக்கு பாருங்க.
அம்மன் பேர் தெரியல, பட் அம்மன் கோவில் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அழகா பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கும் வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்குங்க இந்த கோவில்கள்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு விசேஷத்தன்னைக்கு பெரிய விழா எடுத்து உள்ளுக்குள்ள வந்து அம்மனை வழிபட்டு போவாங்களாம். மலை மேலதான் வந்து தர்பார் ஹால் எல்லாம் இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பரா இருக்கு. மேல வர்ற வழி ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி வரணும். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் நம்ம மேல வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹால் எல்லாம் தான் வந்து நம்ம தர்பார் ஹாலுங்க. நம்ம சுல்தான் மன்னர்கள் வந்து நம்ம நாட்டாமா பண்ண இடம். த ஸ்ட்ரக்சர் இஸ் லொக்கேட்டட் ஆன் த டாப் ஆஃப் த அவுட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மலையோட உச்சியில இருக்கிற தர்பார் ஹால்ல இருந்துதான் வந்து மன்னர் நாட்டாம செஞ்சிருக்காரு. ஆலம் ஷா தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தர்பார் ஹால் எல்லாம் இங்கதான் அந்த காலத்துல நடந்திருக்கு. சூப்பர்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்டோட டாப் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிற பராதரி, அதாவது தர்பார் ஹால்ல இருந்து பாக்குற வியூங்க. இங்க பாருங்க, அந்த காலத்துல அந்த சுல்தான்ஸ் வந்து மலை மேல இருக்கிற தர்பார் ஹால்ல இருந்து பார்த்தா மொத்த கோட்டை, அதாவது அவங்களோட மொத்த சிட்டிசன்ஸ் கேபிட்டல் சிட்டியும் மேல இருந்தே பார்த்து மேனேஜ் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வியூ. கோட்டை மதில் சுவருக்குள்ள இருக்கிற அத்தனை இடங்களுமே வந்து விசிபிளா தெரியுதுங்க 360 டிகிரில. ஸோ கோட்டை மதில் சுவரை சுத்தியும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த தர்வாசான்னு சொல்லுவாங்க இல்லையா, முக்கியமான தர்வாசானா கதவுகள், கோட்டை கதவுகள். ஸோ அந்த தர்வாசால இருந்து உள்ள வர்ற வழி தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 2-3 தர்வாசாஸ் 3 இருந்திருக்கும்ல, வேரியஸ் டைரக்ஷன்ஸ்ல இருந்து உள்ள வரைக்கும். அந்த எல்லா டைரக்ஷன்ஸையுமே வந்து மேல இருந்தே பார்க்க முடியுமாங்க. ஸோ ஃபத்தே தர்வாசா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 தர்வாசா வச்சிருக்காங்க வேற வேற பேர்கள்ல. ஸோ எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அண்ட் உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற அந்த ஊர்கள், குடியிருப்புகள், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சொன்னாங்களா, அது எல்லாமே வந்து அவர் மேல இருந்து ஈஸியா பார்த்துடலாம். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம மேல தர்பார் ஹால் பக்கத்துல ஒரு டெம்பிள் பார்த்தோம்ல, அதுக்கு பேரு வந்து ஜெகதாம்பா டெம்பிள்ங்க. லொகேட்டட் நெக்ஸ்ட் டு த மாஸ்க் ஆஃப் இப்ராஹிம் அண்ட் த கிங்ஸ் பேலஸ். சூப்பர்ல. ஸோ மேல மாஸ்க்கு, ஒரு டெம்பிள், ஒரு ஹிந்து முஸ்லிம் மிக்ஸ்ல தான் வந்து நம்ம டெக்கான் சுல்தானேட்ஸ் பல இடங்கள்ல நடந்திருக்கு. பாமனி சுல்தானேட் ஆகட்டும், குதுப் சாஹிப் சுல்தானேட் ஆகட்டும், வேற லெவல். மக்களே, ஹைதராபாத் கோல்கொண்டா ஃபோர்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாங்க. நிறைய சைனேஜஸ் எல்லாம் இல்ல. அண்ட் ரொம்ப செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து நிறைய மக்கள் போடணும். ஏன்னா மக்கள் அவங்க பாட்டுக்கு ஏறி ஆடிட்டு இருக்காங்க. டேஞ்சரஸா இருக்கு. எவ்வளவு டெப்தா இருக்கணும். கோட்டை மேல இருந்து கொஞ்சம் தவறி விழுந்தாலும் அவ்வளவுதான் போல. ஃபுல்லா வந்து கல்லு, அந்த லைன் வச்சுதானே கட்டியிருக்காங்க. அந்த காலத்து பில்டிங் இல்ல, அதனால கொஞ்சம் உஷாரா தான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா மேல இருந்து பாக்குற வியூ எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ வந்துட்டு பாதுகாப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஓகேவா? முக்கியமா இந்த தர்பார் ஹால் மேல இருக்கு, இதுதான் டாப்ல இருக்கிற ஹாலுங்க. இங்க இருந்து 360 டிகிரில நம்ம ஹைதராபாத் ஃபுல்லாவே சுத்தி பார்த்துறாங்க. அந்த அளவுக்கு வியூ சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்குள்ள இருக்கிற மலை மேல இருக்கிற ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. மேல நம்ம தர்பார் ஹால், பராதரி ஹால்னு சொல்றாங்கல்ல, அங்கிருந்து பார்த்த வியூ எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. 360 டிகிரில ஹைதராபாத் பார்த்து ரசிச்சது ஐயோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. நீங்க ஹைதராபாத் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஒன்னா ஏர்லி மார்னிங் டைம் வந்துருங்க, ஓப்பனிங் டைம்ல இல்ல ஈவினிங் டைம் வந்துருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மலை மேகம் எல்லாம் இல்லாம, சாரல் மலையெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா நைட்டு வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்ல லைட் ஷோவும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மலை சாரல் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இன்னைக்கு நம்ம லைட் ஷோ பார்க்க முடியாது. பட் பரவாயில்ல. ஸோ நம்ம மேல தர்பார்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஜெகதாமா டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. டெம்பிள் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இப்ராஹிம் மாஸ்கோ இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பிளுக்கு பாத்தீங்கன்னா போனலு அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வருவாங்க தெலுங்கானால. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இங்க வந்து நிறைய மக்கள் வந்து வழிபட்டு போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோவிலாங்க, காக்கத்திய பீரியட்லயே கட்டின கோவில். அது போக பாத்தீங்கன்னா மகான்காளி டெம்பிள்னு சொல்லிட்டு கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கோவில் வேற இருக்கா, அதுவும் பழைய கோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோர்ட்ல இருந்து பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா குதுப்ஷாஹி கிங்ஸோட டாம்ப் இருக்கு. நம்ம போயிட்டு வந்தோம்ல, லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தா பாருங்க. குதுப்ஷாஹி டாம்ஸ் பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருக்கிற பில்டிங்ஸை விட கோல்கொண்டா பக்கத்துல இருக்கிற குதுப்ஷாஹி டாம்ஸோட ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இண்டோ இஸ்லாமிக் குதுப்ஷாஹி ஆர்கிடெக்சர்னு செம்ம யூனிக்கா இருந்துச்சு. அதுவும் மஸ்ட் விசிட் பிளேஸ். ஓகேவா, இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தான் கோல்கொண்டா ஃபோர்ட்டோட விசினிட்டியில இருந்து. ஆக்சுவலா ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்குள்ளதான் இருக்கு. பட் நாம அங்க ரீச் ஆகணும்னா 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும், ஆட்டோல போயிட்டு வந்துடலாம். சுத்தியும் வந்து லேன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கார்டன்ஸ் எல்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கோட்டைக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கலா மந்திரும் லொகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியே பார்த்தோம்ல 2 கோட்டை என்ட்ரன்ஸ்ல, அதுவும் வந்து ஒரு குட்டி மலைக்குன்று மேல அமைஞ்சது, மலைக்குன்று மாதிரி இருந்த இடத்துல தான் அது கட்டியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ள ஹப்சி கமானாஸ், அஷ்லா கானா, தராமத்திமாஸ், கிராமதாஸ், பந்தி கானா, கேமல் ஸ்டேபிள், பிரைவேட் சேம்பர்ஸ், மார்ச்சோரி பாத், நகீனா பாத், தர்பார் ஹாலு, அம்பர் கானா, இந்த மாதிரி நிறைய பில்டிங். இப்ப நம்ம பாக்குற பில்டிங்ஸ்க்கெல்லாம் பேரு அதுதான். ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. கோல்கொண்டா ஃபோர்ட்டோட கீழே வந்தாச்சு. கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் நவ் அக்சசிபிள் இன் சைன் லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கூட்டிகிட்டு வந்தால் கூட அவங்க இதை ஸ்கேன் பண்ண வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் சூப்பராக வந்து சுற்றி பார்க்கலாம். யாரும் வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன் லாங்குவேஜ்லேயே வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி ஆக்சசிபிளாக பண்ணியிருக்காங்க டிஜிட்டலாக. சூப்பரான விஷயம் இல்லை. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற பீரங்கி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இன்னுமே வந்து அதெல்லாம் இன்டாக்டா வச்சிருக்காங்கன்னா சூப்பருங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நாம நிறைய ஹிஸ்டாரிக்கல் சிட்டிஸ் எல்லாம் சுத்துறோம்ல. ஸோ எல்லா பக்கமே வந்து ஏஎஸ்ஐ கீழே இருக்கிற எல்லா மான்யூமெண்ட்ஸுமே வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வரலாறு முக்கியம் குமாரு. என்ன சொல்றீங்க? வரலாறை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ ஏஎஸ்ஐ வந்து சூப்பரான ஜாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்போ சுத்தி பார்த்த இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு எத்தனை டைனாசிட்டிஸை ஓவர் த செஞ்சுரிஸ் பார்த்துருக்கோன்னு பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் காக்கத்திய டைனாசிட்டினால ஒரு மண் கோட்டையா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து முஸ்னூரி நாயக்காஸ், பாமனி சுல்தான்ஸ், குதுப்ஷாஹி டைனாசிட்டி பீரியட்ல தான் பெரிய லெவல்ல ஆனது. இப்ப நம்ம பாக்குற எல்லாமே வந்து குதுப்ஷாஹி டைனாசிட்டி பீரியட்ல கட்டின மான்யூமெண்ட்ஸ் தான். ஓகேவா.
அதுக்கப்புறம் அவங்கள வீழ்த்துனதுக்கப்புறம் முகல் எம்பையர் வந்திருக்காங்க. முகல் எம்பையருக்கு அப்புறம் ஆசஃப் ஜாஹி டைனாசிட்டி, கடைசியா ஹைதராபாத் சுல்தானேட் கிட்ட வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம அயன்மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நம்ம தெலுங்கானா, அதாவது ஹைதராபாத் சுல்தானேட்டையும் வந்து இந்தியன் யூனியனோட இணைச்சிட்டாருங்க. இதுதான் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டோட ஹிஸ்டரி. மக்களே, கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க, பார்க்கிங் ஏரியாக்கு. பார்க்கிங் ஏரியால இருந்தே டவுன் பஸ்ஸஸ் கிடைக்குது. நாம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பார்க்கிங், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இங்க லைட் ஷோ இருக்குங்க கோல்கொண்டா ஃபோர்ட். பட் ஆனா இன்னைக்கு மழை பெய்யுதுங்க. இங்க பாருங்க ஃபுல்லா கிளவுடியா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நாம கிளம்பியாச்சு பேக் டு எம்ஜிபிஎஸ். இது மேதிப்பட்டினம்னு போட்டிருக்காங்க. டிரைவர் கண்டக்டர் வந்தா கேட்டுக்கலாம் எம்ஜிபிஎஸ் போகுமான்னு. செம்ம பிஸியா இருக்குங்க கோல்கொண்டா ஃபோர்ட் ஏரியா. மக்களே, இந்த பஸ்ல மேதிப்பட்டினம் போயிட்டு அங்கிருந்து எம்ஜிபிஎஸ் பஸ் எடுத்துக்கலாமா? கண்டக்டர் நான் வந்துட்டாரு, கிளம்ப வேண்டியதுதாங்க. மக்களே, பஸ் எடுக்க போறாங்க. நம்ம டிரைவர் என்ன கேட்டோம், ஆக்சுவலா மேதிப்பட்டினம் கூட போக தேவையில்லை, லக்டிகா புள்ளியே இறங்கிக்கலாமா, அங்கிருந்து எம்ஜிபிஎஸ்க்கு பஸ் கிடைக்குமா? ஸோ நாம லக்டிகா புல் வரைக்கும் பஸ்ல டிராவல் பண்ண போறோம், ஹைதராபாத் சிட்டி பஸ்ல. பஸ் எடுத்தாச்சுங்க. நாம கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் லக்டிகா புல் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து செகுந்திராபாத் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க செகுந்திராபாத் சைடு ஸ்டே பண்ணா கூட கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து செகுந்திராபாத் போறதுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு. ஸோ கோல்கொண்டால இருந்து லக்டிகா புல் போற வரைக்கும் 40 rupees டிக்கெட் பிரைஸ். அங்கிருந்து ரொம்ப பக்கம் தான் நம்ம போற மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன், எம்ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ஹைதராபாத்தோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நாம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கச்சிகூட ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணுமா, அதனால அங்கிருந்து பக்கத்துல எந்த ஏரியா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலன்னு சொன்னாங்க. பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்க நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால அங்க ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நாம பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு செகுந்திராபாத்ல, எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, கச்சிகூடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலங்கிற டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு vlog பண்றேன். ஸோ அடுத்தடுத்து வர ஹைதராபாத் vlogs எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கரெக்டா கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்துட்டு கிளம்புற சமயத்துல ஆரம்பிச்ச மழைங்க ரொம்ப நேரம் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கேப் விட்டு இருக்குங்க. நம்ம லக்டிகா புல் பக்கத்துல வர வர பாத்தீங்கன்னா அவ்வளவா மழை இல்லை. ஸோ இங்க இறங்கிட்டு நாம எம்ஜிபிஎஸ் பஸ் எடுக்கணும். கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமான ஏரியாங்க, மேதிப்பட்டினம்னு சொல்லுவாங்க. மேதிப்பட்டினம் ஏரியாவும் செம்ம பிஸியா இருக்குங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் மாதிரி தான் மேதிப்பட்டினமும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு செகுந்திராபாத் பஸ் கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு தான் வந்து இன்னொரு பஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம பஸ் லக்கிலி செகுந்திராபாத் போறதுனால நம்ம லக்டிகா புல்ல இறங்கிக்க போறோம். இங்க பாருங்க மேதிப்பட்டினம் கேரிசன். ஏன் மேதிப்பட்டினம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு சொன்னா, கண்டோன்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, கண்டோன்மெண்டா கேரிசன்னா அந்த
ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குல்ல, இந்தியன் ஆர்மிக்கான மிலிட்ரி ட்ரைனிங் யூனிட். ஸோ அது வந்து இங்க இருக்குங்க, ரிக்ரூட்மெண்ட் யூனிட்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி, ரிக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே இருக்கணும் தான். ஸோ ஹைதராபாத் சிட்டிக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்மி ஹப்னு சொல்லலாம் மேதிப்பட்டினம் கேரிசன் ஏரியா. ஸோ இந்தியன் ஆர்மியோட ஒரு கேரிசன் நம்ம ஹைதராபாத் சிட்டியோட சென்டருக்குள்ள இருக்குங்க, வேற லெவல்ல. ஸோ நம்ம மேதிப்பட்டினம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போற பஸ், சைட்ல போற ப்ளூ கலர் பஸ் எல்லாமே வந்து ஹைதராபாத் சிட்டி பஸ்ஸஸ். நிறைய டிஃப்ரெண்டா பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. ஏசி பஸ் ஓடுது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ் ஓடுது, நாம போற சிட்டி மெட்ரோ பஸ் ஓடுது, நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. மக்களே, லக்டி கா பூல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்க இருந்து இன்னொரு பஸ் எடுக்கணும் MGBS பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு. பஸ் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குங்க, பட் ஆனா சரியான டிராபிக்ங்க, தாறுமாறான டிராபிக்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து மேதிப்பட்டினம் வழியா லக்டிகா பூல் வந்துட்டு, லக்டிகா பூல்ல இருந்து இப்ப MGBS பஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோங்க. 25 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா அங்க நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து லக்டிகா பூலுக்கு 40 ரூபா, லக்டிகா பூல்ல இருந்து MGBS பஸ் ஸ்டாண்டுக்கு 25 ரூபா, 65 ரூபாங்க. நம்ம ஹைதராபாத்துக்குள்ள பஸ் டிராவல் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர் தாங்க. நம்ம கர்நாடகாக்குள்ள டிராவல் பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பஸ் பிரைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாமினலா இருக்கும். இங்க கிட்டத்தட்ட நார்மல் பஸ் பிரைஸ் வந்து நம்ம ஊர் பஸ் பிரைஸ் விட மினிமம் 10 ருபீஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்ல எல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹைதராபாத்துக்குள்ள நீங்க ஃபுல் டே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா பஸ்ல வந்து 125 ருபீஸ்க்கு 1 டே பாஸ் கொடுக்குறாங்க. அது வாங்கிக்கலாம் நீங்க. இன்கேஸ் நீங்க 1 டே ஃபுல்லா நான் ஹைதராபாத்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காலையில நீங்க கிளம்பும் போது ஏதாவது ஒரு பஸ்ல கண்டக்டர் 125 ருபீஸ் கொடுத்துட்டு டெய்லி பாஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த பாஸ் வச்சுட்டு டே ஃபுல்லா நீங்க சுத்திக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். நம்ம போற வழியில பாருங்களா, சிட்டி சென்டருக்குள்ள மாடு வச்சு பால்லாம் கறந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த் விஷயங்களை எல்லாம் வந்து சிட்டிக்குள்ள பார்க்க முடியும். என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம லக்டிகா பூல்ல இருந்து MGBS பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. ஸோ நாம கோல்கொண்டா ஃபோர்ட்ல இருந்து சூப்பரா 2 பஸ் மாறணும். பட் ஆனா எக்கச்சக்கமான டிராபிக்ங்க ஹைதராபாத்குள்ள. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு டிராபிக் இருக்கும் ஹைதராபாத்லன்னு. இது வந்து MGBS ஆப்போசிட்ல இருக்கிற சிட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ மக்களே, நாம கோல்கொண்டா ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தோட முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்ல கோல்கொண்டாவும் ஒன்று. ஹைதராபாத் வர்ற மக்கள் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாஹி டாம்ஸ், குதுப் சாஹி டாம்ஸ், சார்மினார் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம சார்மினார், மியூசியம்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from MGBS ஹைதராபாத்துங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.